வணக்க மக்களே, சட்டமன்ற ஏற்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். தேமுதிகவிற்கு 10 இடங்கள் தொகுதிகளை இறுதி செய்த அண்ணா அறிவாலயமா எல்கே சுதீஷின் ஒரு குழு தீவிர ஆலோசனை. வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டிதான் அனைத்து கட்சிகளும் பம்பரம் போல் சுழன்று வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா. அந்த வகையில் தான் ஆளும் கட்சியான திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்த நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியும் கூட தனது கூட்டணி வலு சேர்க்கும் விதமாகத்தான் பாஜகவுடன் தனது கூட்டணி அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. இந்த வகையில் தான் திமுகவுடன் தனது கூட்டணி அறிவிப்பை வெளியிட்ட தேமுதிகவிற்கு திமுக தலைமையானது 10 இடங்களை ஒதுக்கியிருப்பது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது நீண்ட காலமாகவே காலமாக திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் குறைந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு தேமுதிகவிற்கு மட்டும் இந்த முறை இவ்வாறு அதிக இடங்கள் ஒதுக்கியிருப்பது என்பதுதான் கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு கூட இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பது என்பது கூறப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா. அதாவது கடந்த மார்ச் 23 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில் கையெழுத்தான அந்த ஒப்பந்தத்தின்படி தேமுதிகவிற்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளை எவை என்பதை முடிவு செய்வதற்கு தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் தலைமையான 5 பேர் கொண்ட குழு ஒன்று இன்று காலை சென்னை அன்னை அறிவாலயத்தை வருகை தந்து திமுக தொகுதி பங்கீடு குழுவினரிடம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தேமுதிக சார்பில் தாங்கள் போட்டியிட விரும்பும் அந்த 25 தொகுதிகளையும் அடங்கிய விருப்ப பட்டியலை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது பேச்சுவார்த்தை எல்லாம் பிறகு செய்தியாளர் பேசிய தேமுதிகவின் பொருளாளர் எல்கே சுதீஷ் அவர்கள் 70% தொகுதிகள் குறித்த இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. எஞ்சிய தொகுதிகள் குறித்து கண்டிப்பாக இன்று மாலைக்குள் இறுதி முடிவுகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் என்று தேமுக தலைமை வெளியிட்டிருக்கிறதா. தேமுதிக தரப்பிலோ பின்வரும் தொகுதிகள் என்பது பெற அதிகம் ஆர்வம் காட்டப்படுவதாக தெரிகிறதா. அதாவது விஜயகாந்தின் அந்த விருதாச்சலம் மற்றும் ரிசவந்தம், ஆம்பூர், பண்ருட்டி, விழுப்புரம் அல்லது அதனை சுற்றியுள்ள வடக்கு மாவட்ட தொகுதிகள் என்பதை குறிப்பிடத்தக்கதா. கூட்டணியில் தற்போது நிலை திமுக கூட்டணியில் இதுவரை கட்சிகள் ஒதுக்கப்பட்ட இடங்கள், அதாவது திமுக 175 இடங்களில் கண்டிப்பாக போட்டியிடும், காங்கிரஸ் ஆனது 28 தொகுதியிலும் போட்டியிடும், தேமுதிக 10 இடங்களிலும், விசிக 8 இடங்களிலும், சிபிஐ சிஎம் தலா 5 இடங்களும் கண்டிப்பாக போட்டியிடும் என்பதை திமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது. இந்த வகையில்தான் தேமுதிக போட்டியிடும் அந்த 10 தொகுதிகளின் ஒரு அதிகாரப்பூர்வ பட்டியல் கண்டிப்பாக இன்று மாலை வெளியிடப்படும் என்று தேமுதிக தலைமை அறிவித்திருக்கிறதா. இந்த வகையில்தான் தேமுதிகவின் முதல் முறையாக திமுகவுடன் கூட்டணி அமைத்த போட்டியிடுவதில் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது இந்த 10 தொகுதியில் அவர் கேட்கும் தொகுதிகளை திமுக அவர்களுக்கு ஒதுக்குமா என்றுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்தோம். நன்றி, வணக்கம்.